உங்கள மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்ல எல்லாரும் புத்திசாலி தான். உங்க புத்திசாலித்தனம் என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சு போறனாரு. அத்தை அத்தை உங்களுக்கு ஒரு கொஸ்டினுங்க. இது ரெண்டும் உங்களுக்கு எது வேணும் அத்தை, எது எடுப்பீங்க? நான் பணமே எடுத்துக்கிறேங்க மாப்ள. இப்ப நீ சொல்லு. புடவை வேணுமா 10,000 பணம் வேணுமா? இது என்னங்க கேள்வி? பணம் தான் வேணும். பழைய பொட்டு புடவை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? பழைய பட்டு புடவை வச்சு என்ன பண்றது நான் சொல்றவா. அப்படி நான் சென்னை எங்க கூட்டி போகணும் தெரியுங்களா? நம்ம டவுன் ஹால் போத்தீஸ் இருக்குது இல்லைங்க, அங்க பிரகாசம் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் இருக்கால பேட்டா ஷோரூம் ஒட்டியே இருக்குது நியூ ஆண்டாள் பட்டு சென்டர். போனோடனே பட்டு சரி கொடுத்து என்ன விலை வரும்னு சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் எடுத்து தேய்ச்சி பார்த்து போட்டுங்க. பொண்ணு கொஞ்சம் விலை கம்மியா தான் போகுங்க. பொண்ணு 40,000 போகுன்ட்டாருங்க. சென்னை வாய பொழந்துட்டாளுங்க. இது பாத்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை 4 கடை வச்சிருக்காங்க. அது இல்லாம தமிழ்நாடு பூராமே வந்து நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா போது எப்படி விலைக்கு விற்கி என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு நேர்லயே வந்து பணத்தையும் கொடுத்துட்டு அவையிலே வாங்கிட்டு வந்துருவாங்களுங்க. கொரியரும் பண்ணிக்கலாமுங்க. அதுவும் இல்லாம ஓப்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல பாரத ராஜா புக் காம்ப்ளெக்ஸ்ல அங்க ஒரு கடையும் வச்சிருக்காங்க. புடவை மட்டும் இல்லைங்க, கிழிஞ்சு ரூபா நோட்டு இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. அப்படி ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பர் கூப்பிட்டு பேசிக்கங்க.